சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் நினைவு தினத்தில் அவருக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்தி விட்டு செல்கிறோம். வேற எதுவும் கேள்வி இருந்தா கேளுங்க. அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்த பிறகு தினம் தினம் ஏதாவது வரி உயர்வு, கட்டண உயர்வு என்று வாக்களித்த மக்களை வாட்டி வதைக்கிற ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கு. ஏற்கனவே சொத்து வரி எல்லாம் 100% உயர்த்தினார்கள். இப்பொழுது மாநகராட்சி உயர்த்தி இருப்பது பெரிதும் மக்களை, வியாபாரிகளை பாதிக்கின்ற விதமாக இந்த வரி விதிப்பு இருக்கிறது. அதை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கையும். தமிழகத்தில் நடைபெற்று வரக்கூடிய சமீப கொலை வழக்குகளுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது சட்டத்துறை அமைச்சர் வன்மங்களால் நடைபெறக்கூடிய இல்ல, சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி அவர்கள் சொன்னதை நானும் தொலைக்காட்சியில பார்த்தேன். அதாவது கொலை கொள்ளைக்கெல்லாம் சொந்த காரணங்களாக கொலைகள் நடக்குது, அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் கேட்கறது ரைட்டு. இப்ப கொலை கொள்ளைக்கெல்லாம் அதிக அளவில் கூலிப்படைகள் பயன்படுத்தப்படுவதற்கு இந்த அரசாங்கத்தின் செயல்பாடுகள் தான் காரணம். தனிநபர் வன்மத்தால கொலை நடக்கிறப்ப யாரோ 2 பேருக்குள்ள சண்டையில ஒருத்தர் வெட்டிக்கிட்டாங்க, அதுல யாரோ இறந்தா அது வேற. ஆனா இப்ப தமிழ்நாட்டில் கூலிப்படைகள் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கிற கூலிப்படைகள் அதிகமாயிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா போதை மருந்து பழக்கத்தால, வேலைவாய்ப்பின்மையால 20, 22, 25 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இது போன்ற சமூக விரோத செயல்கள்ல, கொலைகள்ல யாருன்னே தெரியாம காசு கொடுத்தா போய் அவங்கள வெட்டி கொள்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு கொள்ளை அதிகரித்திருக்கிறது. கூலிப்படைகள் அதிகரித்திருக்கின்றார்கள். தேர்தல் அறிக்கையில் திமுக என்ன சொன்னாங்க? ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம் இளைஞர்கள் சொன்னாங்க. இது போல கூலிப்படைகளை உருவாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு தகுந்த மாதிரி நீங்க எங்க போதை மருந்து வியாபாரம் நடந்தாலும், போதை மருந்து கடத்தல் நடந்தாலும் அதுல திமுக நிர்வாகிகளுக்கோ திமுகவை சேர்ந்தவர்களுடைய தொடர்பு இருப்பதோ, அவர்களுடைய பாதுகாப்புல உதவியோடு தான் நடைபெறுவதோ நாம் செய்திகளில் பார்க்கிறோம். இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதற்கு இதை விட எடுத்துக்காட்டு கிடையாது. திரு ரகுபதி அவர்கள் சொல்வது தவறு. கொலைக்கெல்லாம் கூலிப்படைகள் எளிதாக கிடைப்பதால் அதை பயன்படுத்துகிற அளவிற்கு தமிழ்நாடு இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்கிறது என்பதுதான் உண்மை. அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இப்ப அவர் துணை முதல்வர் ஆன உடனே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் பழைய ஓய்வு திட்டத்தை கொண்டு வர போறாங்களா? இன்னைக்கு டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் நடக்குது தமிழ்நாட்டில். மாற்றுத்திறனாளிகள்ல இருந்து அனைவரும் போராடுறாங்க. விவசாயிகளாக இருக்கட்டும், மருத்துவர்களாக இருக்கட்டும், செவிலியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் அன்றைக்கு கூட கைது செய்யப்படுறாங்க. கோயில்பட்டியிலேருந்து கிளம்பிய ஆசிரியர்களை வரவிடாம தடுக்கிறாங்க. ஜனநாயக ரீதியாக போராடி தங்கள் உரிமைகளை கேட்பதற்கு கூட இந்த ஆட்சியில இன்றைக்கு வாய்ப்பு இல்லாம போயிட்டு, காரணம் ஊழல் முறைகேடுகள் பெருக்கெடுத்து இன்னைக்கு திருச்சியில பாத்தீங்கன்னா அவங்க கொள்ளிடத்தில் கட்டிய தடுப்பணை கூட காணாமல் போயிருக்கிற அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உதயநிதி துணை முதல்வர் ஆனா, முதலமைச்சர் ஆனா, நாட்டுக்கு எது நல்லது நடக்குமானா இருக்காது. அவங்க வீட்டுக்கு வேணுமா இன்னும் வருமானங்கள் பெருகும், அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி காரணமாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை செஞ்சுட்டு வர்றாரு. இந்த கூட்டத்தில் OPS இக்காரணத்தை கொண்டும் அதிமுக சேர்க்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப திரு OPS பத்தியோ எங்க சித்தி பத்தியோ நான் சொல்வதற்கு அது அவங்க தான் பதில் சொல்லணும். நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற கட்சியை ஆரம்பிச்சு 7 ஆண்டுகள் ஆகுது. நாங்க எந்த சூழ்நிலையில எந்த காரணத்துக்காக கட்சி ஆரம்பிச்சோமோ அதுல எந்த மாற்றமும் இல்லாதப்ப நாங்க அதிமுக இணைவது என்கிற வார்த்தைக்கே இடமில்லை, வாதத்திற்கே இடமில்லை. அதனால அவர் ஏதோ தன் பயத்தில் உளறிட்டு இருக்காரு. இன்றைக்கு
அம்மாவுடைய கட்சிக்கு இவ்வளவு பெரிய தோல்விக்கு காரணமே பழனிசாமியோட துரோக சிந்தனையும் திமிருத்தனம் தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால வருங்காலத்தில் இன்னும் அந்த கட்சியை அந்த சின்னம் இன்னும் வீழ்ச்சி அடைந்து பழனிசாமி என்கிற அந்த தீய மனிதரை அந்த தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்ந்து விரட்ட போகிற காலம் விரைவில் வரும். மின்வெட்டு அது திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மின்வெட்டு வந்துடும், அது உங்களுக்கு தெரியும். மின்கட்டண உயர்வு அதான் அம்மா சொன்னாங்க, மின்சாரம் கொடுக்க முடியல உங்களுக்கு, அதுக்கு கொடுக்க வக்கில்ல, உங்களுக்கு மின்கட்டணத்தை உயர்த்துறதுக்கு வெக்கம் இல்லையான்னு அன்னைக்கு கர்நாடகா இருந்தப்ப கேட்டாங்க. அதே கேள்வியை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுக ஆட்சியை திரு ஸ்டாலினை பார்த்து கேட்கிறாங்க. இன்றைக்கு அரசாங்கத்தில் எத்தனையோ மின் நிலையங்கள், மின் திட்டங்கள், எரிவாயு திட்டங்கள், காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரத்துக்கெல்லாம் திட்டங்கள் இருந்தோம். தனியாரிடம் கொள்முதல் செய்வதன் மூலம்தான் அதுலதான் முறைகேடுகளுக்கு வழி இருப்பதனால சயின்டிபிக் கரப்ஷன் செய்வதற்கு வாய்ப்பாக இவர்கள் 50% மேல் தேவையான மின்சாரத்தை தனியார்கிட்ட வாங்குறாங்க. இந்த 3 ஆண்டுகள்லயே 1.5 லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்கனாலதான் அந்த நிதி சுமையை மக்கள் மீது வரியாக விலை கட்டண உயர்வாக ஏற்றிருக்கிறார்.